ஒரு டைம் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அத்தி உடை பாவத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டது, தோல் உடை தேவனால் கொடுக்கப்பட்டது. அடுத்தது அத்தி இடை. ரெண்டாவது அத்தி இடை மனுஷன் தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டது, தேவனே உண்டாக்கி உடுத்தியது தோல் உடை. மூன்றாவது அரை கச்சைக்கு அளவானது அத்தி இலை, முழு சரீரத்துக்கும் உடுத்தப்பட்டது தோல் உடை. நான்காவது அவசரத்தில் உருவாக்கப்பட்டது அத்தி உடை, அவசியத்தில் உருவாக்கப்பட்டது தோல் உடை. நிரந்தரமற்றது அத்தி இலை, நிரந்தரமானது தோல் உடை. வெட்கத்தை மூட தயாரிக்கப்பட்டது அத்தி இலை, தேவ அன்பினால் தயாரிக்கப்பட்டது தோல் உடை. மிருகத்திடமிருந்து வந்தது பாவத்திடமிருந்து வந்தது அத்தி உடை, மிருகத்திடமிருந்து வந்தது தோல் உடை. இது எல்லாம் தேவ அன்பினால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு அத்தி இலை அவசியமாக இல்லாதிருந்தாலும் தேவ அன்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடைசியாக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகுதான் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். நோட் பண்ணிக்கோங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது காரியம் நோட் பண்ணிக்கோங்க, ஆண் ஒரு செய்தி முழுமையும் பார்க்க விரும்புவார். ஆண் ஒரு செய்தி முழுவதையும் பார்க்க விரும்புவார். அவங்களுடைய கேரக்டர், அந்த ஒரு செய்தியை பார்க்கணுன்னா அதை பார்த்துருவாங்க. ரெண்டாவது காரியம் பெண்ணை குறித்து சொல்ல, ஒரு செய்தியை விளக்கமாக பார்க்க விரும்புபவர். ஒரு செய்தியை விளக்கமாக எலாபரேட் பண்ணி பார்க்க விரும்புபவர் பெண். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அவர் சொல்லுவார், எப்படி இருந்துச்சு கல்யாணம்? நல்லா இருந்துச்சு, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். ஆனால் பெண்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து போனேன், தெரசபுரம் போய் பஸ் ஏறி ஸ்ரீமபுரத்தில் போய் இறங்கினேன், ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தேவி மகால் போனேன், அங்கே போனேன், நிறையா பேரை பார்த்தேன், சாப்பிட்டேன், பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்கள்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தை, நல்லா இருந்துச்சு. ஆனால் பெண்கள்கிட்ட கேட்டால் பஸ்ஸு ஏறினதுலேருந்து இறங்கி திரும்ப வர வரைக்கும் அப்படி எஸ்ஐ மாதிரி ஒப்பிச்சிருவாங்க. அதான் பெண்களுக்கு இருக்கிற குணம். இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் காரியத்தை மறந்து போவார்கள். ஆண்கள் காரியத்தை மறந்து போவார்கள். அடுத்து பெண்கள் ஒரு காரியத்தை உயிருள்ள வரை மறக்க மாட்டார்கள். உயிருள்ள வரை மறக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் படைப்பில் பெண்களை விசேஷிதமாக ஆண்டவர் படைத்திருப்பதினால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. பெண்களை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் 3 விதமான காரியம் சொல்கிறார். முதலாவது மனுஷி, தாய், குடும்பம். 3ஆக பிரிக்கிறார் ஆண்டவர். மனுஷி எதற்கு அப்படின்னா தேவனோடு உறவு கொள்வதற்காக, மனைவி என்றால் புருஷனுக்காக, குடும்பம் என்றால் பிள்ளைகளுக்காக. இப்படி தான் ஆண்டவர் 3 விதமாக பெண்கள் பிரிக்கும். முதலாவது மனுஷி, ரெண்டாவது தாய், மூன்றாவது குடும்பம். இது 3மே அவங்க அப்ளிகபிளாக இருப்பாங்க. இப்போ 3 காரியத்தை கொண்டு ஆண்டவர் பெண்களை பிரிக்கிறார். முதலாவது மனுஷி, இவர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது. ரெண்டாவது மனைவி, மூன்றாவது குடும்பம். அது 3மே அவங்க ஒரே ஆங்கிளில் செய்வதற்கு ஞானம் படைத்தவர். அடுத்தது ஆண்கள். 3வது காரியம், ஆண் முடிவுகளை சுயமாய் எடுக்கக்கூடியவர்கள். எந்த காரியம் எடுத்தாலும் தனிமையாக இருந்து முடிவுகளை எடுத்துருவாங்க. யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, முடிவு எடுத்துருவாங்க. பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, முடிவுகளை எடுக்க பலருடன் கலந்துரையாடுவார்கள். ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா பலருடன் கலந்துரையாடுவார்கள்.
பெண் பெண் ஆண்கள் வந்து முடிவை சீக்கிரமாக எடுத்துருவாங்க. பெண்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு அநேக இடத்துல கலந்து ஆலோசித்து காரியங்களை செய்வார்கள். உண்மைதானே இது? என்னை கேட்டிங்கன்னா முடிவை எடுத்துருவேன், டக்குன்னு எடுத்துருவேன். ஆனால் என் ஒய்ஃப்கிட்ட அந்த முடிவை கொடுத்துட்டா அதை 10 நாள் ஆகும் அது மோல்டு பண்ணி வெளியே வரத்துக்கு. ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அது அப்படி. ஆண்டவர் அப்படி தான் அவங்கள உருவாக்கியிருக்கிற. உதாரணமாக சொல்லணும்னா 10 காரியம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னால் 8 காரியம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் 2 காரியத்தை மறந்து போயிடுவோம். ஆண்களுடைய சுபாவம் அது மறந்து போயிடுவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இது வாங்கலையா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 10 காரியம்னா 15 காரியமாக வாங்கிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட சுபாவம். 4வது காரியம், ஆண் உணர்ச்சிகளை உள்ளடக்கக்கூடியவர். ஆண்களால் உணர்ச்சிகளை உள்ளடக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சபைகளில். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. உணர்ச்சிகளை உள்ளடக்கக்கூடியவர்கள். பெண்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இப்போ சாவு வீட்டுக்கு போனால் யார் ரொம்ப அழுகுவா? கட்டிப்பிடிச்சி யார் அழுகுவா? சொல்லி சொல்லி அழுகுவாங்க. நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தியே, எனக்கு இப்படியெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தியே. ஆனால் ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கண்கள்லேருந்து கண்ணீர் வரும், ஆனால் எந்த காரியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ பெண்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னென்னா உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. பெண்களுக்கு இருக்க இதை காட்டில் ஒரு பெரிய குணம் என்னென்னா அழுதுகிட்டே பேசுவாங்க. கண்களுக்கு கண்ணீர் வரும், ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்களால் இது முடியாது. உண்மைதானே? அடுத்தது பெண்கள். அடுத்த 5வது காரியம், ஆண்களை பற்றி செயல்களை கண்காணிப்பவர்கள். ஆண் செயல்களை கண்காணிப்பவர். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் ஓவர் பண்ணுவாங்க. ஆண் செயல்களை கண்காணிப்பவர். பெண் உறவுகளுக்கு முக்கியமாய் கருதுபவள். உறவுகளை முக்கியமாக கருதுபவள். சொந்தக்காரவங்க யார் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக சொந்தக்கார வீடு. எங்கள் அண்ணன் வீடு, அப்பா வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு, சின்ன மாமா, பெரிய மாமான்னு சொல்லி லேடிஸ் தான் அதிகமாக போவாங்க. ஜென்ஸ் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அழப்போங்கப்பா பழப்பு இல்லை அவங்களுக்கு அப்படின்னு இது பண்ணிடுவாங்க. அடுத்த ஆண்களை குறித்து 6வது காரியம் இருக்குங்க. ஆண் வெளிநோக்கத்தை சார்ந்தவர். வெளி என்ன நடக்குது அப்படின்றது நல்லா தெரியும். அவர் போகிறது, கம்பெனிக்கு போகிறது வர்றது, இது எல்லாம் சூப்பராக கண்காணித்து வச்சுருப்பார். வீட்டில் என்ன பொருள் இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிம்பாரு. ஆனால் பெண் உள் உணர்வை சார்ந்தவள். உள் உணர்வை சார்ந்தவர். வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன தேவை அப்படின்றத அவரால் நல்லா நிதானித்து முடிவெடுக்க முடியும். ஆண் வெளிநோக்கத்தை சார்ந்தவர், பெண் உள் உணர்வை சார்ந்தவர். அடுத்தது 7வது காரியம் எழுதிக்கங்க. காரியங்களை செய்து முடிப்பவர் ஆண். ஆண் காரியங்களை செய்து முடிப்பவர். பெண் காரியங்களை செய்ய வைப்பவள். ஆண் காரியங்களை செய்பவர், பெண் காரியங்களை செய்ய வைப்பவள். 10 ரூபா மிச்சம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களை கொடுத்தா தான் 10 ரூபா மிச்சம் பண்ண முடியும். பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா எங்கே டீ கடை இருக்கோ அங்கே தான் நிற்கும். எங்கே டீ கடை இருக்கோ அங்கே தான் ஆண்களுடைய பாக்கெட்டு போகும். ஆனால் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா பெண் கட்டத்தை. அப்போ ஆண் காரியங்களை செய்து முடிப்பவர், பெண் காரியங்களை செய்ய வைப்பாங்க. இதை செய்யுங்க, இதை செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி திட்டமிடுவார். இப்போ 7 காரியத்தை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேனை விட்டு போவதற்கு முன்பதாக உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நன்றாய் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் 2 காரியம் இருக்குது. 2 காரியத்தை கேட்டு நாம் முடிப்போம். மனைவிடன் எதிர்பார்க்கும்
5 காரியங்கள். கணவன் மனைவியுடன் எதிர்பார்க்கும் 5 காரியங்கள். கணவன் மனைவியுடன் எதிர்பார்க்கும் 5 காரியங்கள் எழுதிங்க. முதலாவது காரியம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, பாராட்ட வேண்டும். ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ தான் உனக்கு முடியுமா? 10,000 ரூபாய்க்கு எதிர்பார்த்தா 2,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க. ஒன்றெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படின்னு சொல்லக்கூடாது, பாராட்டணும். எதை வாங்கி கொடுத்தாலும் பாராட்டணும். மூன்றாவது காரியம், புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். முதல்ல அவங்க ஹஸ்பண்டை புரிஞ்சு கொள்ளணும். என் ஹஸ்பண்டு நல்லவருன்னு சொல்லி புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். மூன்றாவது காரியம், நேசித்து உறவு கொள்ள வேண்டும். நேசிக்கணும் மனைவியை. பர்த்டே வருதா, ஒரு சாரீ வாங்கி கொடுக்கலாம். உன் பர்த்டேக்கெலாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சின்ன அர்ப்பணிப்பு நம்ம செய்கிறது நல்லது. நேசித்து உறவு கொள்ளணும். சொல்லிடலாம், சொல்லி வாங்கி கொடுக்க வச்சிடலாம். அடுத்தது, மதிப்பளித்து அன்பு கூற வேண்டும். மதிப்பளித்து அன்பு கூற வேண்டும். மதிப்பு அளித்து, ரெஸ்பெக்ட். 10 பேருக்கு முன்னாடி கல்வனை பார்த்துட்டே அப்படின்னு சொல்ல கூடாது. வா சத்தியமான், நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசக்கூடாது. மதிப்பு கணவனுக்கு கொடுக்கணும். ஏன் மதிப்பு கொடுக்கணுன்னா, கணவன் தான் உங்களுக்கு தலையாக இருக்கிறார், அதனால் மதிப்பு கொடுக்கணும். 5வது காரியம், மன்னித்து உதவி செய்ய வேண்டும். 6வது, மன்னித்து உதவி செய்யணும், மன்னிக்கணும். கல்யாணம் ஆன புதுசில் ஹஸ்பண்ட் சொல்லிப்பார், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிப்பார். காஃபி கொண்டு வந்து வைக்கும் போதெல்லாம், முட்டாள் தானே அப்படித்தான் வைப்பேன். 30 வருஷமாக அந்த கப்பு எப்படி வந்து நிற்கும், நான் முட்டாள் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மன்னித்து அன்பு கூறணும். கணவனுக்கு ஒரு காஃபி கொடுத்தாலும் மன்னித்து அன்பு கூறணும். அடுத்தது, மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது. மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது. இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நீங்கள் இப்போ செக் பண்ணிவிட்டு போய் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுங்க. முதலாவது காரியம், பாராட்டணும். சாம்பாரில் உப்பே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்குமா, உன்னை போல் யாராலும் சமையல் செய்ய முடியாதுன்னு பாராட்டணும். செய்ய மாட்டாங்க, பாராட்டணும். 2வது, பராமரிப்பு இருக்கணும். கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும். பராமரிப்பு இருக்கணும். பராமரிக்கணும். அடுத்தது 3வது, பாசம் அன்பு நிறைந்திருக்கணும். பாசம் அன்பு நிறைந்திருக்கணும். அடுத்தது, பொறுமையாக இருக்கணும். எடுத்த உடனே கடுகு எண்ணெயில் போட்ட மாதிரி பொரியக்கூடாது. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 5வது காரியம், நட்புடன் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப், நட்புடன் இருக்கணும். அப்போ தேவன் இவைகள் எல்லாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்றுக் கொடுத்த பிறகு தான் நீங்கள் உலகத்தில் போகிறீங்க. உலகம் இதை காட்டிலும் மோசமாக இருக்கும்.
நீங்கள் இதுவரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் என்னோட பராமரிப்பில் இருந்தீங்க, இனி என்னோட பராமரிப்பில் நீங்கள் இருக்க முடியாது. உலகம் ரொம்ப மோசமானது. அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போய் இருக்கணும்னா இவைகளை நன்றாய் அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கணவனுக்கு வித்தியாசம் இருக்கும், மனைவிக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ கணவன் எதிர்பார்க்குறத மனைவி செய்யணும், மனைவி எதிர்பார்க்குறத கணவன் செய்யணும். ஆனால் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க ஒரு விதமாக உருவாக்கப்பட்டவங்க, இவங்க ஒரு விதமாக உருவாக்கப்பட்டங்க. 2 பேரும் எதிர்பார்க்கிறது நடக்காது. ஆனால் அன்பில் எதையுமே செய்யணும். ஆண்டவர் இணைக்கும் போது ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் ஒன்றா இணைப்பார். ப்ளஸ்ஸையும் ஒன்றா இணைச்சார்னா வீடு வீடாக இருக்காது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஒன்றாக இணைச்சு அங்கே சிலுவையின் அடையாளத்தை கொண்டு வந்து இவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒன்றாக இருக்கணும் அப்படின்றத தான் உருவாக்கி அவர்களை எகிப்து ஏதேன் தோட்டத்திலேருந்து அனுப்பும் போது ஒரு விதத்தில் அவர்கள் பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அனுப்பும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிற. என்ன ஆசீர்வாதம்னா, பிசாசின் தலையை நசுக்குவதற்கு ஒருவர் பிறக்க போகிறார், இவர்கள் மூலமாகத்தான் பிறக்க போகிறார்கள் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பி அந்த இடத்தை மூடி வைக்கிறார். அல்லேலூயா. இதோட ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் முடிந்தது. ஒரு 3.5 மாதமாக இதைத்தான் நான் பார்த்துருக்கோம். 3 அதிகாரத்தை 3.5 மாதம் முழுவதும் நாம் பார்த்துருக்கோம். அடுத்த வாரத்தில் 4ஆம் அதிகாரத்தை